நடிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா துல்கர் சல்மானை கொண்டாடவே மாட்டேங்கிறோம். அவங்களுக்குலாம் இந்த படத்தை பார்த்துட்டு துல்கர் சல்மானை கொண்டாடணும், பயங்கரமான அவேர்னஸ் கொடுக்கணும், ஆஸ்கர் வர கொண்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காப்ல. ஆனா படத்துல என்ன மிஸ்ஸிங்னா ஒரு ராவான ஒரு லைவான படத்தை எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் நம்ம படத்துல இருக்குமா, படத்துக்கு உள்ள படத்துல இருக்குமா, இந்த படத்துக்கு உள்ள சீனா நம்மளுக்கு சொல்ற சீனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கு. அது நாம ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா 45 மினிட்ஸ் முன்னாடி கண்டென்ட்டுக்குள்ள போறாங்க, பயங்கர ராங்க லைவா இருக்குது படம். 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தை வந்து உட்கார வைக்கிறது 3 பேர். ஒண்ணு பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சமுத்திரகனி, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான். இந்த 3 பேர் சேர்ந்து நம்மள 3 மணி நேரம் உட்காந்து கட்டி போட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது. ஏன்னா படம் ஃபுல்லா ராவா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது. படம் மட்டும் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படத்தோட லெவல வேற இருக்கும். படம் முழுக்க முழுக்க தமிழ் படமும் கிடையாது, முழுக்க முழுக்க தெலுங்கு படமும் கிடையாது. ஒரு பியூரான ஒரு மலையாள படத்தை தமிழ் ஸ்டைல்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த படத்தை பொறுத்தவரை டெக்னிக்கல் வைஸ் வந்து செம்ம குட்டுங்க. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே வந்து மிரட்டி விட்டாங்க. படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளதான் நடக்கும். ஒரு செட்டு, ஒரு சமுத்திரகனி வீடு, அந்த துல்கர் சல்மான் வீடு, இந்த மூணையுமே நம்மளுக்கு போர் அடிக்காம கொடுத்த எடிட்டரை வந்து நம்ம வந்து மனதார பாராட்டணும். எடிட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சீன் எங்க வருதுன்னே தெரியாது. ரொம்ப ரசிச்சு எடிட் பண்ணியிருக்காப்ல. சூப்பரா இருக்கு. இன்டர்வலுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவர் வர்றாரு, ராணா வர்றாப்ல. ராணா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆபீசரா வர்றாப்ல. செம்ம காமெடி அவர் பண்ணியிருக்காரு. ஆனா வித்தியாசமான ராணாவை பார்த்தோம். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கிங் இல்லாம ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வந்து நல்லா பண்ணியிருக்காப்ல. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்த் வாட்சிங் தான். 100 கோடி 200 கோடி 300 கோடிலாம் இது பண்ண முடியாது. நீங்க நல்ல படத்தை விரும்புறீங்க அப்படின்னா தாராளமா வந்து பாருங்க. இது கண்டிப்பா சொல்றேன், ஓடிடி கண்டென்ட்டா இருந்தாலும் நீங்க ஓடிடில பார்க்காம நீங்க இந்த தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஓகே, சமுத்திரகனி சார் இந்த படத்தோடைய பிளாட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைரக்டரும் சின்ன இதுல இருந்து டைரக்டர் வந்து வளர்த்து விட்ட ஒரு நடிகனும் 2 பேருக்கு ஈகோ வந்துருது. நடிகன் டைரக்டர் சொன்னா நான் தான் ஏன் படம் அப்படிங்கிற, நீ எனக்காண்டி நீ கதையை மாத்து, அதை மாத்து, இதை மாத்து, நீ இப்போ உள்ள ஹீரோக்கள்லாம் பண்றாங்க இல்ல, அந்த சேட்டையை வந்து அவர் பண்றாரு. முடிவில் என்ன செய்றாங்க கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஹீரோவும் நடிகனும் ஒரு ஈகோ இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு நல்ல படைப்பு உருவாங்கிறத சொல்லியிருக்காப்புல. நீ வந்து நான் கட்டு சொன்ன பின்னாடி நடிக்கிறத நிப்பாட்டு, ஆனா கட்டு சொன்ன பின்னாடி நடிக்காத இடாங்கிறது வந்து ரியல் லைஃப்ல நிறைய ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கு பின்னாடி நடிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய இதை வழியை வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா சொல்றேன், இது வந்து எம்கேடி தியாகராஜ பகவதர் இருக்காரு இல்லையா, அவருடைய லைஃபை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க ஒய்ஃப் பேர் தான் கான் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த இதை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை சொல்லாம சொல்லியிருக்காங்க. நடிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கு முன்னால் ஒண்ணு இருக்குது, திரைக்கு பின்னால் ஒண்ணு இருக்கு லைஃப். அந்த 2 லைஃபையும் மிக்ஸ் பண்ணி காமிச்சது வந்து உண்மையிலே சின்ன சின்ன பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு புதுமையா இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. கீப் வச்சுக்கிறது, செகண்ட் வைஃப் வச்சுக்கிறது, நடிக்கிற நடிகையோட காதல் கொள்றது, இதெல்லாம் வந்து இப்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. அந்த விஷயத்தை காமிச்சிருக்கோம். இல்ல அதுதான் சொல்றேன்ல, நம்ம உண்மையான சம்பவம் சொல்லக்கூடாது, எந்த இடத்துலயும் கிரெடிட் வந்து பண்ணல. சோ வந்து கற்பனை கலந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம புளியாச்ச கண்டுபிடிச்சோம்ல, அது மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து TK மகாலிங்கம் MK தியாகராஜ பகவதர் சொல்றாங்கிறது அந்த ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல சொல்லிச்சு.